ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸு, மேக்ஸ் அண்ட் ஜிகே ஒலிம்பியாட்ஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கூலுக்கு ரெஃபரன்ஸ் புக்கை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தெந்த புக்ஸ்லாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த புக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஸோ சயின்ஸுக்கு நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் என்ன ஸ்கூலில் என்ன போர்டு வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம். பட் எல்லா சிலபஸுமே ஈக்குவலாக சேமாக தான் இருக்கும். அதில் கிராப் ப்ரொடக்ஷன்னா இதுலேயும் கிராப் ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி இன்னும் நிறைய கிரேட்ஸோ இல்லை ஒலிம்பியாடுக்கு நீங்கள் எழுதுறீங்க, எஸ்ஓஃபு, என்எஸ்ஓ, ஐஎம்ஓ அந்த மாதிரி எழுதுறீங்கன்னா அதுக்கும் இந்த புக்கு நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு வந்து உங்களோட நாலேஜை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எப்போ இந்த ரெஃபரன்ஸ் புக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் என்சிஆர்டியோ இல்லை சமச்சீரோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த என்சிஆர்டி வந்து ஃபஸ்ட்டு நல்லா படித்து அதில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் உள்ள லைன்ஸ் அப்படியே நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாமுக்கு எழுதிக்கலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ரிச் அண்ட் நிறைய ஒரு டாபிக் அப்படின்னா அதை பற்றி நிறையவே கொடுத்துருக்காங்க. இது யார் எழுதுனா அப்படின்னா லக்ஷ்மி சிங் அண்ட் மஞ்சித் கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆத்தர்ஸ் வந்து சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. நார்த் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆத்தர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து 6th-லேருந்து 12th வரைக்குமே புக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ என் கையில் இருக்கிறது 8th, ஓகேவா? ஸோ 8th வந்து கிட்டத்தட்ட வந்து 18 சாப்டர்ஸ் வந்து இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் வந்து இப்போது அந்த என்சிஆர்டிலலாம் வந்து அந்த லெசன் பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த கண்டென்ட்ஸில் வந்து இப்போ கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்னா அதில் வந்து என்னென்ன சப்டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறோம், அதில் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வச்சு அந்த சாப்டர் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம், ஓகேவா? ஸோ ஓகே, இது இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸோடு ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோ. இந்த இன்ட்ரோலேயே வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இந்த லெசன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து கிராப்ஸை பற்றி நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் காரிஃப் கிராப்னா என்ன, ராபி கிராப்னா என்ன, அவங்க அதை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன்லாம் வந்து நீட்டாக பிளாக்ல ஹைலைட் பண்ணி வந்து மொத்தமாக காமிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, 7 இது காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாயில் அப்படிங்கிறதுக்கே எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுலேருந்தே மேக்ஸிமம் உங்களாலேயே வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ப்ளோ எப்படி இருக்கும், அந்த உட்டன் இது எப்படி இருக்கும், ஹோ எப்படி இருக்கும், ட்ரில் எப்படி இருக்கும், அவங்க வந்து ஃபீல்டில் வந்து எப்படி பண்ணுவாங்க. அப்புறம் ஆக்டிவிட்டி நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் அந்த ஆத்தரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த புக்கு வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வச்சு படிச்சுக்கலாம். அந்த என்சிஆர்டியில் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும், இது படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். இந்த புக்கை வந்து யாரும் நடத்தணுன்னே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த புக்கே நம்மளே பார்த்து செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற இந்த மாடலில் தான் வந்து இந்த புக் எழுதியிருக்காரு. அண்ட் இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்சிஆர்டிக்குள்ளது கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவராகவே கொஞ்சம் எம்சிக்யூஸு இதில் உள்ள கொஷின் ஆன்சர் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கனாலே உங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்புறம் 21st century ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கேஸ் ஸ்டடிலாம் சில இதில் கேட்பாங்களே, 5 மார்க் 3 மார்க் கேட்பாங்களே, அதில் நமக்கு என்ன வரும்னே தெரியாது. அதில் நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக அதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் இதில் வந்து வைரஸ்லெஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதுக்கப்புறம் நிறைய பிக்சர்ஸு, நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறையா காமிச்சிருக்காங்க. நிறைய ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இது முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷ்னல் பார்க் அப்படின்னா நம்ம வந்து கூகுளில் தனியாக போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனால் இதில் அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிடறாங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லாகவே கிடச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஒலிம்பியாடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எம்சிக்யூஸும் நீங்கள் அதில் நிறையவே இருக்குது. ஸோ இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 650 போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து அது அமேசானில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 455 சம்திங்க்கு தான் வாங்கினேன். இது இல்லை எனக்கு இன்னும் இது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா 600 ரூபாய்க்கு இதே மாதிரி இந்த புக்கு. ஆனால் வந்து அது சிடியோட வரும்னு சொல்கிறாங்க. அந்த சிடியில் வந்து அந்த லெசன்ஸ் அவங்க நடத்துகிறதா வந்து அதில் போட்டிருக்கு. ஸோ இது வந்து 655. இந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து நீங்கள் சயின்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் அண்ட் ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு சப்ஜெக்ட், ஓகேவா? நம்ம புக்கில் என்னதான் ஒரு 4-5 சம் ஒரு எக்ஸசைஸில் போட்டுட்டு போனாலும் நம்ம படிச்சிருக்கிறது ஒன்று, அவங்க கேட்குறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். நமக்கே சில சமயம் வந்து பீதியாகும். அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது இந்த புக்கு, அதாவது மேக்ஸுக்கும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு கண்டிப்பாக வாங்கலாம். நான் வச்சிருக்கிறது வந்து RS அகர்வால். நீங்கள் வந்து
வீக், அதாவது வந்து மேக்ஸில் வந்து கொஞ்சம் வீக் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரொம்ப ஹார்டான சம்ஸாக கொடுக்காம கொஞ்சம் ஈஸியான சம்ஸ்லேருந்து அப்படியே ஹார்டாக போவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேவா? ஆர்டி இதோட என்ன எனக்கு பிரச்சனை இல்லை, மேக்ஸில் நான் 4-5 சென்டம்னு அசால்ட்டாக எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ஆர்டி சர்மா யூஸ் பண்ணலாம். ஆர்டி சர்மா வந்து எடுத்தோன்னே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் அதில் இது என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக அப்படியே மெதுவாக அப்படியே வந்து கொஞ்சம் போவாங்க. ஆனால் என்சிஆர்டியில் 2 எக்ஸசைஸ் இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட வந்து 7 எக்ஸசைஸ் மேலே இருக்கும், நிறைய சம்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த புக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட மேக்ஸ் எக்ஸாம், ஒலிம்பியாட்ஸ் அண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10th வந்து என்டிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த எக்ஸாம் எழுத போகிறோன்னா இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான புக்கு. இதில் மொத்தமாக கிட்டத்தட்ட 25 சாப்டர்ஸ் வச்சுருக்காங்க. என்சிஆர்டியில் கம்மியாக இருக்கும், ஒவ்வொரு சாப்டருக்கும் நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து நிறைய ஃபார்முலாஸு நம்ம அதை எப்படி பண்ணணும், அதுலேயே அவங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம புரிஞ்சிடலாம் இது யாரும் நமக்கு நடத்தணும் அப்படின்னு கூட தேவையில்லை, நம்மளே அதாவது அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? நிறைய எக்ஸாம்பிள் சம்மு, சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸு, இங்கே பாருங்கள் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்கும். இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த சம்மை நம்ம இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து போக போக அப்படியே டிஃபிகல்ட்டி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாப்டரில் என்சிஆர்டியில் 2 எக்ஸசைஸ் தான் இருந்தாலும் இவங்க வந்து ஹெச் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய சம்ஸ் இருக்கும். இதில் உள்ளதை கண்டிப்பாக போட்டிங்கன்னா மேக்ஸில் கண்டிப்பாக, அதாவது சின்சியராக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஒலிம்பியாடுக்குமே இதை நீங்கள் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டிஃபிகல்ட்டிஸ்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டருக்கு அப்புறம் டெஸ்ட் பேப்பர் வேறு இருக்குது. பின்னாடியே வந்து ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில சம்ஸ்லாம் புரியலன்னா ஆன்லைனில் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைன் சொல்யூஷன்ஸ் இருக்குது. நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, இந்த வேதாந்தோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 460. நான் வந்து அமேசானில் 430 சம்திங்க்கு வாங்கினேன். ஸோ இது வந்து மேபி ரேட் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் வந்து இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2024, 2025 இது அதாவது லேட்டஸ்ட் எடிஷன். ஓகேவா? அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து மேக்ஸிமம் நம்மளோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் இருக்காது. இது நீங்கள் வந்து முழுக்க வந்து ஒலிம்பியாடுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜிகே ரிலேட்டடாக என்ன ஒலிம்பியாட்ஸ் யூஸ் பண்ணுறதுனா இருந்தாலும் இந்த ஓஸ்வாலோட இந்த புக்கை நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாப்டருக்கும் வந்து இங்கே நிறைய மைண்ட் மேப் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். நம்ம வந்து மைண்ட் மேப்பை கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருப்போம்ல. ஸோ ஆனால் வந்து இவங்களும் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. மேப்பு இருக்கட்டும், அமேசிங் ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், இப்போது வந்து ஆத்தர்ஸு, நியூஸ் பேப்பரு, அவங்க அது எழுதுனது யார், எந்த இயர், அவங்க என்ன கண்ட்ரியில் இருந்தாங்கன்னு கூட வந்து இதில் விவரமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸசைசஸும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஜிகே ஒலிம்பியாடுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ பாருங்கள், நீங்களே படித்து பாருங்கள், மைண்ட் மேப் பாருங்கள். ஒவ்வொரு லெசனுக்கும் நல்ல டீட்டெயில்டான மைண்ட் மேப்ஸ் இருக்குது. இதுதான் ஜிகேக்கு. அண்ட் ப்ரைஸ் பாருங்கள் 349 போட்டிருக்கு. அமேசான் வந்து ஒரு 300 சம்திங்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா கடைகள்லாம் புக் ஸ்டோரில் கிடைக்கும், பெரிய பெரிய புக் ஸ்டோர். அதுக்கப்புறம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இடத்துலையும் கிடைக்கும். இதோட 3ஓட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை தவிர்த்து நீங்கள் வந்து சயின்ஸ்க்கு வேறு ரெஃபரன்ஸ் புக்னால் எம்டிஜி இருக்குது, பியர்சன் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. பட் நான் பார்த்ததில் வந்து இந்த லக்ஷ்மி சிங் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் சோசியலுக்கும் உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஆன்லைன்லேயே லெக்சர்ஸ் இருக்குது, அது வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இல்லை எனக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக் வேணும், நான் இன்னும் நல்லா வந்து சோஷியலில் நல்லா மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அரிஹன் பப்ளிகேஷனோட ஆல் இன் ஒன் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த கைடு வந்து நல்லாவே இருக்கும். அதில் நிறைய எம்சிக்கு நானும் அதை பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து ரொம்பவே நல்ல ரெஃபரன்ஸ் புக்கு. இது வந்து நல்ல புக். ஓகேவா? ஸோ இதோட லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.